நம்ம எல்லாருமே கவன் படம் பார்த்துருப்போம். மீடியாவில் நடக்கிற அபத்தங்களை ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. அதுவும் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் வச்சு கலாச்சிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. இவ்வளோ பண்ணிட்டு அவங்க சேனல்லே போய் உட்காந்துருக்கீங்களே ஏன்? அது சரி, அந்த சேனலுக்கு வேண்டியது டிஆர்பி, இவங்களுக்கு வேண்டியது பப்ளிசிட்டி, நமக்கு கண்டென்ட் ஆச்சு. இந்த ஷோ பேரு டிஆர்பி, என் பேரு சபா. ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சீரியல் கில்லர். இந்த வார சீரியல் கில்லருக்கு தெய்வ மகள் தான் பார்க்கலான்னு இருந்தோம். தெய்வம் தந்த வீடு விஜய் டிவி. என் மூஞ்ச பாருங்களேன், மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்குமா தானே தெரியுது. இதுக்கே இப்படி சொன்னா இதை பாருங்க. இவங்க கல்யாணத்துக்கு போறாங்க, காதுகுத்துக்கு போறாங்க, கோவிலுக்கு போறாங்க, அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, பாத்ரூம் போறாங்க. என்னதான் விஜய் டிவி கலாச்சாரம் லொகேஷன் வந்துட்டா அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை. ஒரு ஃபாரின் லொகேஷன் தேவைப்படுது, புடிச்சாங்க பாருங்க. டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஏய் எடிட்டரே, எனக்கு மட்டும் என்ன செவுரா, எனக்கும் ஃபாரின் லொகேஷன் வேணும். விஜய் டிவி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? மேக்கப்புக்கு நீங்கள் செலவு பண்ண காசில் ஃபாரினுக்கே போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். யோசிச்சு பாருங்க. இதை கூட விடுங்க, மைண்ட் வாய்ஸ்ங்கிற பேர்ல இதுங்க பெணாத்துறத பாருங்க. ஐயோ, இந்த அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன பண்றது இப்போ? மொபைல் இருக்கு, இந்த செல்போன்ல நிச்சயமா யாரோட கான்டாக்ட் நம்பராவது இருக்கும். செல்போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆன் பண்ணுவோம். இவரு சக்கரவர்த்தி குரூப்ஸ் எம்டி ராம் சாராச்சே, இவர் படம் இந்த அம்மா செல்போன்ல இருக்கு. ஒருவேளை இந்த அம்மா அவரோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ. நாம ராம் சாருக்கு தகவல் சொல்லிடலாம். ராம் சார் நம்பர் என்கிட்டே இருக்கு. ஏதோ 10 செகண்ட் 20 செகண்ட் தனியா பேசினா ஓகே, எபிசோட் கணக்கா தனியாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்ல வச்சிருந்தா கண்டிப்பா நம்ம மாட்டுவோம். தினமலர் ஒரு நியூஸை கவர் பண்றதுக்கு சில பேசிக் எதிக்ஸ்லாம் இருக்கு. இந்த நியூஸை பாருங்களேன். இந்து பெண்ணை காதலித்த முஸ்லீம் அடித்து கொலை. பாதிக்கப்பட்ட ஒருத்தனோட நேமை மென்ஷன் பண்றதே தப்பு. இதுல அவனுடைய மதம் என்ன அப்படின்றத ஹெட்லைன்ஸ்ல போட்டுதான் ஆகணுமா? இது பேர் என்ன தெரியுமா? எந்த நியூஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத தினமலரை பார்த்து மற்ற நியூஸ் பேப்பர்லாம் கத்துக்கணும். சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தேவையான விஷயத்த பெருசா கவர் பண்ணிருக்காங்களா? படுக்கையறை காட்சிகளை வெளியிட்ட கணவன் கைது. சட்டமேதை அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்காக ஒதுக்குற இடத்த பாருங்க. இதை மட்டும் எதுக்கு போடுறீங்க? அம்பேத்கர் கோச்சு பாருங்க. அது சரி, அம்பேத்கர் பிறந்தநாள் வருஷம் வருஷம் வரும், படுக்கையறை காட்சி ஒவ்வொரு வருஷமும் வருமா? ஷோட அடுத்த செக்மெண்ட் பிளாக் பாக்ஸ். மற்ற ரியாலிட்டி ஷோலாம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க, செட்டு போட்டு டான்ஸ் ஆடி கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க பூமியை பிறந்துக்கிட்டு ஆடுறதும் வானத்தை கிழிச்சிட்டு ஆடுறதும் வேற லெவல். ரியாலிட்டி ஷோனாலே சண்டை போடுறது அப்படின்றது சகஜமான ஒரு விஷயம், சிம்பு காலத்துல நடந்துட்டு இருக்குல்ல. இவங்க எப்படின்னா வெளில வந்து, அதுவும் கேமரா டிபார்ட்மெண்ட், மைக் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கூட்டு வந்து சண்டை போடுவாங்க. கார்த்திக் வந்து ஆட முடியாது அந்த தண்ணி உள்ள, அவர் நம்பிதான் நான் வந்தேன். இப்ப எனக்கு என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. கேமராமேன்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்களே, எத்தனை டேக் எடுத்தீங்க? இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்படி இருக்கேன்னு பார்த்தா இதோட ஜட்ஜஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் ஐயோ. இதுக்கு இடையில ஐயோ வேற, அம்மா வேற, சீக்கிரம் போட அம்மா வேற. கும்பகோணம் டிவி பத்தி வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சேனல் டிஆர்பிக்காக எவ்வளவு நாள் இறங்கி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மீடியா ஒரு சோஷியல் இஷ்யூவை கவர் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி விட்டா கூட அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட அம்மாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, பாருங்கள் இப்படி தான் உங்கள் பையன் இறந்தான் அப்படின்றத காட்டி அவங்கள அழ வச்சு ஷோ விட்டு வெளில போக வச்சு, அவங்க ஏவின்ற பேரில் இன்னும் சில ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை போட கூட எங்களுக்கு மனசு வரல. அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷோலே போய் பார்த்துருங்க. மற்ற சேனல்லாம் ஷோக்கு ஏற்ற மாதிரி ஸ்பான்சர் பிடிப்பாங்க, ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. ஸ்பான்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷோவே உருவாக்குவாங்க. இப்போ சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சராக வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடி விழுற மாதிரி ஒரு ஷோ டிசைன் பண்ணுவாங்க. அப்படி அடி விழல எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா அடி வாங்க வச்சு அட்மிட் பண்ணிடுவாங்க. We like to thank our safety partner Sims Hospitals. Thank you so much. மேடைக்கும் மாலைக்கும் சோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன. இதேதான் பீடியாஷர் ஸ்பான்சரா சுட்டி சாம்பியன்ஸ்னு ஒரு ஷோ. அதில் குழந்தைங்களை இந்த பீடியாஷரை குடிக்க வச்சு, இதுவே நீங்களும் குடிச்சிங்கன்னா 100% ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு வேற ஒன்று. இது குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா இதே மாதிரி எனர்ஜெட்டிக்காவும் நல்ல ஜாலியாகவும் ஃபன்னாகவும் விளையாடலாம். நல்ல வேலை சுட்டி சாம்பியன்ஸோட நிப்பாட்டினீங்க. இதே ஸ்ட்ராட்டஜியை சொல்வதெல்லாம் உண்மை,
சமையல் மந்திரம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? அவ்வளோதான், ஷோ முடிஞ்சு. இன்னொரு 15 நாளில் ஷார்ப்பாக வந்துடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. பாய். இன்னும் கதையை சொல்லட்டுமா, குப்பைய கூடையில் அள்ளட்டுமா, சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு, பட்டணம் கைகளை சுட்டதண்ணே. தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன், சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடுமே.